தென்காசி கோயில் ரொம்ப ஃபேமஸ். அதான் இங்க முஸ்லீமும் இருக்காங்கல்ல. தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய கோபுரம். 800 வருஷம் பழமையான. தென்றலுக்கு தென்காசின்னு சொல்லலாம். சென்னையில 80,000 வாங்கினதுக்கும் இங்க 8,000 வாங்கினதுக்கும் காசு தான் வித்தியாசம். தென்றல் தவளும் தென்காசிங்க பேச்சுக்கு ஏத்த மாதிரியே கரெக்டா இருக்கும். தென்காசியோட சிறப்பு ஃபர்ஸ்ட் காசி விஸ்வநாதர் கோயில். கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது. 2வது குற்றாலம். குடிச்சா குத்தாலம். 2 தான் தென்காசியோட சிறப்பு. எதனால இது ரெண்டும் ஃபேமஸ்? தென்காசி கோயில் ரொம்ப ஃபேமஸ். பராக்கிரம பாண்டியன் மன்னரால கட்டினது. 800 வருஷம் பழமையான. வந்தது, வாழ்ந்தது, செஞ்சது, சேர்த்ததுங்கிறத விட நமக்கு அப்புறம் எது நின்னதுங்கிறதாண்டா மேட்ரு. ஆன் மண்ணு இவனை கொன்னுடலாமா? அண்ணே, தென்காசியோட பெருமையா நீங்க எதை நினைக்கிறீங்க? ஓகேவா, நீங்க பாத்தீங்கன்னா அங்க இயற்கை தான். அழகான சாரல் வீசுவோம். தென்றலுக்கு தென்காசின்னு சொல்லலாம். அங்கோட சாரல் ஒரு கரெக்டா 2 மாசத்துக்கு முன்னாடினா சாரல் மேல சூப்பரா அடிச்சுட்டு இருக்கும். ரொம்ப குளுமையான இடம். சாரல் வீசுவோம். சாரல் மேல சூப்பரா அடிச்சுட்டு இருக்கும். நீ பார்த்த ரொம்ப குளுமையான இடம். நீ பார்த்த நீங்க இதுல பாத்தீங்கன்னா இப்ப திருநெல்வேலி சென்னைலாம் போனீங்கன்னா ஹீட் இருக்கவே முடியாது. நடு வீட்டுக்குள்ளே ஏசி போட்டுதான் இருக்க முடியும். ஆனா இங்க அப்படிலாம் கிடையாது. ஐயோ, வெக்க தாங்க முடியலையே. வச்சு வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கா? ஆமாடா, தாங்க முடியலையா? முடியலை. நீங்க நார்மலா இருந்தாலே போதும். சென்னையில 80,000 வாங்கினதுக்கும் இங்க 8,000 வாங்கினதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்களா, தென்காசியில இருக்கீங்க? சென்னையில தான் இருக்கேன். சென்னையில இருக்கிறதுனாலதான் அந்த தென்காசியோட அருமை தெரியுது. எனக்கு எங்க ஊரை விட்டு வரதுக்கே இஷ்டம் இல்லைங்க. அங்க சம்பளம் கம்மினாலும் நிம்மதியான வாழ்க்கை. இப்போ ஃபுட்டுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்ப நீங்க சென்னையில சாப்பிட்டுருப்பீங்கல்ல, இப்ப தென்காசி சாப்பாடுக்கும் அந்த சென்னையில இருக்கிற அந்த சாப்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? காசு தான் வித்தியாசம். காசு தான் விஷயம். டேஸ்ட் கூட எப்படியாவது ஏதாவது போட்டு கொண்டு வந்துடுறாங்க. அஜினா போட்டு அது போட்டு டேஸ்ட் கூட கொண்டு வந்துடுறாங்க. அது இல்ல, என்ன சொல்றேன்னா நம்ம பரவலா பேசுவாங்க எப்படின்னா தென் மாவட்டத்தோட டேஸ்ட் வந்து வேற எங்க போனாலும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க. பார்டர் புரோட்டெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம், நம்ம சாப்பிட்டுருக்கோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஏன்னா பார்டர் புரோட்டா இங்க வந்து சாப்பாடு பாத்தீங்கன்னா விலையும் கம்மியா இருக்கும், வாய்க்கு ருசியா இருக்கும் எல்லாமே. அதர் தான் நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட கம்பேர் பண்ணும்போது. இதே வேற ஸ்டேட் நீங்க சென்னை அதுன்னு எடுத்தீங்கன்னா மதுரையில நல்லா இருக்கும். உங்களுக்கு சாப்பாடு இங்க உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எனக்கு இங்க பிரியாணி தான் பிடிக்கும். பிரியாணி தான் பிடிக்கும். நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். சரி, ரைட். அதான் இங்க முஸ்லீமும் இருக்காங்கல்ல. சோ ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரம்ஜான் பக்ரீத்லாம் வரும். நைட்டா யார்ட்டையாருன்னு வாங்கிட்டா போவோம். வாங்கிட்டா முடிஞ்சு போகுது. இந்த ஏரியால எங்க விசேஷம் நடந்தாலும் நான் பிரியாணி பண்ணதா மொதல் போன் தம்பி கல்யாணத்துக்கு தான் போடுவேன். அது கடையில சாப்பிட்டா பிரியாணி சாப்பிடணும்னு நினைப்பீங்களா? எது ஆறு பார்த்தா நீ தான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். ஆஹா, அப்ப எந்த கடையில பிரியாணி சாப்பிட்டா இங்க நல்லா இருக்கும்? பார்டர் புரோட்டா. பார்டர். ஓகே. அதை விட்டு இங்க போனோம்னா இங்க பக்கத்துல ஒரு புதுசா ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க. ஆர்ஆர் பிரியாணி. என்ன இது? அங்க நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து சிறப்புனா நம்மளுக்கு அருவிகள் நிறைய இருக்கு. குற்றால அருவிகள். ஆமா, அருவிகள் சிறப்பு. ஓடி அருவி கொட்டுதே அடிய மேல. வேற என்ன டேம் இருக்கு? நிறைய டேம், 4-5 டேம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயே இருக்கு. அது மிக சிறப்பா இருக்கக்கூடிய. அது தேடி உசுர முட்டுதே ஒன்னால. இந்த கோயில் ஃபேமஸ் எதுக்காக? அந்த கோயில் ஃபேமஸ் கோயிலோட கோபுரம் வந்து முதல் ஃபேமஸ் வந்து தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய கோபுரம். இதோட அடி வந்து 172 அடி உயரம். 172 அடி. 2வது இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயில் நுழைவாயில்ல வந்து காத்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போனாலும் வெளியே போனாலும் அந்த சென்டர் பகுதியில வந்து காத்தோட வேகம் வந்து எப்போதுமே ஒரு தென்றல் தவளும் தென்காசின்னு சொல்ற காரணம் மாதிரி அது மாதிரி எப்பவுமே சிறப்பா எப்போதுமே அந்த கோபுரத்தோட மத்தி பகுதி வந்து எப்போதுமே காத்தோட வேகம் வந்து ஒரு இதமான தென்றல் தவளும் தென்காசிங்க பேச்சுக்கு ஏத்த மாதிரியே கரெக்டா இருக்கும் அந்த காத்தோட வேகம் வந்து. நீங்க எத்தனை வருஷமான வியாபாரம்? நான் இங்க ஒரு 15 வருஷமா வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். ஃபுட் என்ன ஃபுட் ஃபேமஸ்? ஃபுட்னா நம்ம திருநெல்வேலிக்கு அடுத்தபடியா அல்வா நம்ம ஊர்ல ஃபேமஸ். தென்காசி ஃபேமஸ், அல்வா ஃபேமஸா இருக்கும். சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா புரோட்டா நம்ம ஊர்ல ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ். எந்த ஊர்லயும் இல்லாத அளவுக்கு டேஸ்ட் வந்து நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கு. உங்களுக்கு புரோட்டா எந்த அளவுக்கு பிடிக்கும்? புரோட்டா ரொம்ப பிடிக்கும். புரோட்டா எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடியது தானே. எங்கடா புரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் புரோட்டா எடுத்துட்டு வாயா. ஒரு நாளைக்கு எத்தனை டைம் சாப்பிடுவீங்க? இல்ல எத்தனை டைம் இல்ல, வாரத்துல ஒரு 3 நாள் கிட்ட சாப்பிடுவேன். கண்டிப்பா சாப்பிடுவேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பரோட்டா என்ன? வெரைட்டி ஆஃப் பரோட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? வெரைட்டி பன் பரோட்டா இருக்கு, அது பிடிக்கும். இலை பரோட்டா இருக்கு, அது பிடிக்கும். நிறைய இருக்கு. அதுல நிறைய. உங்களோட ஃபேவரட்னா?
என்னோட பிரெட்னா பன் புரோட்டா நல்லா பன் புரோட்டா. ஆமா பன் புரோட்டா நல்லா இருக்கும். தேங்க்ஸ்ண்ணா. இது அரௌண்ட் ஆஃப் தென்காசி. அரௌட் ஆஃப் தென்காசி அரௌண்ட் ஆஃப் தென்காசியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும். எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.